உத்தரகாண்டத்துலதான் ராவணனுடைய பிளாஷ்பேக் சொல்வா. அப்ப என்ன இருக்கு, இந்த ராவணன் அவன் பீகார், அப்புறம் கொஞ்ச நாள் நொய்டா அங்கெல்லாம் இருந்துட்டு அவனுடைய ஹாஃப் பிரதர் தான் குபேரன், பிரைவேட் லெண்டர் குபேரன். குபேரன் அண்ணா கணக்கெல்லாம் போடுவான், சண்டை போட வராது. ராவணன் என்ன பண்ணிட்டான், ஹாஃப் பிரதர் கிட்ட போய் அவன் சாதாரணமா சண்டை போட்டு சீஸ் பண்ணிட்டான். இப்ப லங்கா அவன் சொத்து, அதனால அவனுக்கும் சவுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ராவணன் ஒரு வாட்டி அவனுக்கு இதெல்லாம் ஒரு எப்படி இதை டிசைஃபர் பண்றதுன்னு கஷ்டம். 10 தலை அவனுக்கு, 10 heads, பங்கி முகன்னு பேர். பங்கி முகன்னா 10 தலை. ரொம்ப பலசாலியா இருந்தான், ஓவர் குரோனா இருந்தான், ரொம்ப பவர்ஃபுல். அவன் ஒரு வாட்டி ஹிமாலயாஸ், அதுக்கு அந்த பக்கம் அந்த டிபேட் கிட்ட அந்த மானசரோவர் கைலாஷ் வழியா போகும்போது, அந்த பக்கமா போகும்போது நந்தி தடுத்துட்டார். இதை பார்ப்பா, யூ கான்ட் கோ திஸ் சைட் ராவன், உஸ் தரஃப் ஜாவ், உஸ் தரஃப் மோட் கே ஜாவ். அதான் ராவணனுக்கு யாரும் கமாண்ட் பண்ணக்கூடாது, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இல்லையா. பல பேர் நம்ம சொல்றதை பண்ணவே கூடாதுன்னு அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் சொல்லி நான் என்ன பண்றது, அந்த அகங்காரம் எல்லாம் இருக்கும். நான் இப்படித்தான் செல்வேன் அப்படின்னு சொன்ன கோச்சுட்டான் நந்தி. அதை பார்த்த உடனே நந்தியை பார்த்து கிண்டல்லாம் பண்ணான் இந்த ராவணன். ராவணன்லாம் ரொம்ப தேர்ட் ரேட் மாதிரி டைலாக்லாம் இருக்கும். இந்த அவன் ரொம்ப படிச்சவன் நினைக்கவே நினைக்காதீங்க. அதனாலதான் எங்க தமிழ்நாட்டில் நான் இவ்வளவு இந்த ஸ்லோகங்கள்லாம் காமிச்சா ஒத்துக்கவே மாட்டான். அவன் ஒரு பக்கம் படிச்சிருந்தாலும் எட்டிக்கட்டே கிடையாது அவனுக்கு, டிமீனரே இருக்காது. இந்த பாவம் இந்த நந்தியை பார்த்து கிண்டல் பண்றார். அப்பதான் நந்தி ஒரு சாபம் கொடுக்குறாரு, எப்போ என் மிருக ஜாதி எல்லாம் நீ இது பண்றியோ ஒரு குரங்கு உன்னை பாடா படுத்தி எடுக்கும் பாருன்னு சொல்லிட்டான். அப்பதான் அப்ப ராவணன் நினைச்சு பார்க்கல, இந்த ஒரு குரங்கு அட்டகாசம் பண்ண போறது பாருங்க பிற்காலத்துல. அப்ப என்ன எடுத்து என்ன சிவன்னா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைலாச பர்வதத்தை அசைக்கிறான். அப்படிலாம் அசைக்க முடியுமான்னு கேட்டா அவன் பெரிய பவர்ஃபுல் ஆள். அசைச்ச போது என்ன எடுத்து மலையின் உச்சியில சிவபெருமான் வீராசனத்துல தவம் பண்ணிட்டு இருக்க. சிவபெருமான் எப்பவுமே தியானத்துல இருப்பார், அம்பாள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி அசைச்ச உடனே ஒரு பயம் வந்துருது. அப்போ அம்பாள் சிவனை கட்டி பிடிச்சுட்டாளாம். அப்ப சிவன் என்ன பண்ணார், ஒரு பக்கம் பிடிச்சிருக்கானா இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணணுமே இவனை. அப்ப கட்ட விரல அழுத்தினாராம். அவனுக்கு தலையில மைக்ரேனே வந்துட்டான் ராவணனுக்கு. என்னையா இது, நம்மள போட்டு ராவணனோட கைய போட்டு அழுத்தினார் சிவன். அப்ப ராவணன் தெரிஞ்சு கொடுத்து இவர் பெரிய ஆசாமி, இவர்கிட்ட எல்லாம் நம்ம ஆளே வச்சுக்கூடாது. உடனே ஒரு ஸ்லோகங்கள் அதெல்லாம் ஏதோ சிவதாண்டவ ஸ்லோகம்லாம் ராமாயணத்துல இல்ல. ஜட்டா கலாப அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் யாரோ பின்னாடி எழுதியிருக்கா. அவன் ஏதோ ஸ்தோத்திரம் பாடியிருப்பான், அவ்வளவுதான். அதோட விடுங்கோ. என்ன ஸ்தோத்திரம்லாம் இல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சோம். இல்ல சார், விக்கி புராணா சேஸ், நீங்க விக்கி புராணா கேள்விப்பட்டிருக்கீங்களோ? விக்கி புராணா சேஸ் அப்படின்பா. விக்கி புராணம் எல்லாம் சொல்லி போட்டான். சிவதாண்டவ ஸ்தோத்திரம்லாம் அந்த கிரந்தத்துல இல்லை, ஏதோ பாடிப்பான், அவன் சுமாரா பாடியிருப்பான்.